இப்போ கடல் தேங்காய் மிட்டாய் செய்கிறதுக்கு ஏலக்காய் வந்து நுணுக்கி வச்சுக்கணும். இந்த ஏலக்காய் போட்டு கொஞ்சம் நான் சேர்த்தியே போடுறேங்க. ஏன்னா கொஞ்சம் பாதி எடுத்து வச்சுக்கலாம், வேறு எதாவது யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேர்த்து போடுறேன். இப்போ ஏலக்காய் போட்டு ஏலக்காய் கூடவே சர்க்கரை சேர்த்து மிக்சியில் போட்டு அரைச்சா சூப்பராக ஏலக்காய் தூள் ஆகும். ஏலக்காய் கூடவே சர்க்கரை அந்த கப்பை காட்டு. ஏலக்காய் போடுவே இப்படி சர்க்கரையை போட்டு மிக்சியில் தூள் பண்ணி எடுத்தால் சூப்பராக இருக்கும். நான் ஐஸாக வெடுக்குன்னு மையம், இல்லைன்னா அந்த கொட்டையெல்லாம் மையாது. சர்க்கரை போடலாம். மஞ்சிச்சா கட்டு வரும். சர்க்கரை ஏலக்காய் கூட சர்க்கரையை சேர்த்து மிக்சியில் போட்டு அடிச்சு எடுத்து அந்த அளவுக்கு சூப்பராக மஞ்சிக்குங்க. அந்த கொட்டையும் சேர்த்து இந்த அளவுக்கு சூப்பராக மஞ்சிக்கும். சரி, வேறு ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கோம். நம்ம வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தோம். கடலக்காய் கீழே தள்ளி விட்டு எல்லாம் காக்கா அணில் எல்லாம் எப்படி சாப்பிட்டுட்ருக்குறாங்க பாருங்க. கடலக்காய் கீழே தள்ளி விட்டு அணில் கோழி சாப்பிட்டுருக்குறாங்க பாருங்க. கடலக்காய் கீழே தள்ளி விட்டு சாப்பிட்டுட்ருக்குறாங்க இவங்க. எப்படி பாருங்க, இப்படி சாப்பிட்டுட்ருக்குறாங்க கடலக்காய்.